வாங்க இன்றைக்கி அருமையான கேரட் வச்சு கேரட்டு சப்பாத்தி பார்த்துடலாம். நல்லா அருமையான சுவையாக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய கேரட்டு, 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரை. இப்போது கோதுமை மாவும் ஒரே ஒரு கைப்பிடி மைதா மாவும் கலந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, மாவில் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. அது சாப்பிட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை போட்டாக்கா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வாசனை நெய்யோ இல்லை சாதா நெய்யோ எதாக இருந்தாலும் ஒரு கப் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாம்மா. இப்போ இந்த கேரட்டை துருவி அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கேரட்டை நறுக்கிட்டோம்மா. இதுலேயே வெங்காயம் 2 நறுக்கி போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அந்த மாவுக்கு தக்கன தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம் நைஸாக. இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லை, அப்படியே சும்மாவாக சாப்பிட்றலாம். சின்ன பல்லாரி வெங்காயமாக இருந்தாக்கா ஒரு 2 3 போட்டுக்கோங்க. பெரிய பல்லாரியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, போதும். இப்போ அந்த பச்சை மிளகாவும் நறுக்கி அதிலே போட்டுக்கலாம் காரத்துக்கு. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சி வச்ச அந்த கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த மல்லிக்கீரையும் அதில் சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு இது சைடிஷாக தேவையில்லை. இப்போது சப்பாத்தி மாவை பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சுமா. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டியில. தேய்ச்சி சுட்டுடலாம். பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்ன வேணாலும் சைடிஷ் தொட்டுக்கலாம். சைடிஷே இல்லாமல் சும்மாவும் சாப்பிட்லாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுச்சுமா. இப்போ அதை உருண்டைகளாக போட்டு வச்சாச்சு. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி கட்டையில் தாளாரமாக கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா நெய் வாசனையோட கேரட்டு மணத்தோட இந்த சப்பாத்தி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டியல, திட்டமாக தேய்ச்சா போதும். அவ்வளோதாம்மா. இதை போட்டு எடுத்துடலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு வந்துருச்சுமா. அதில் இதை போட்டு எடுத்துடலாம். அப்படியே கேரட்டு மணத்தோடு நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லேசாக சூடு வந்தோடனே அதை பரட்டி போட்டு கொஞ்சமாக ஓரத்தில் எண்ணெய் தொளிச்சிடுங்க. போதுமானது, போதும். ஒரே ஒரு துளி போதும், ரொம்ப வேணாம். ஏன்னா உள்ளார நம்ம நெய் போட்டிருக்கோம் மாவு பிணையக்குள்ளே, அதனால் போதும். அப்படியே வேகட்டமா. இன்னொன்னையும் செஞ்சிடலாம்.
வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கம்மா. போன தடவை போட்ட வீடியோலாம் 2 வீடியோ ஓடவே இல்லை. ஓடலை, மறுபடியும் ஓடாததுனால வீடியோ போடுறதுக்கு எனக்கு மனசே சரியில்லை. தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் எதாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்தாதான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுங்க. சப்பாத்தி வேகக்குள்ளேயே கமகமன்னு வாசம் அடிக்குதுமா. இது ஒன்று வெந்துருச்சு, இன்னொன்று போட்டுடலாம். இன்னொன்றையும் வளர்த்தி வச்சுருக்கேன், இதையும் போட்டுருவான். அருமையான கேரட் சப்பாத்தி ரெடிமா. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா. பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். பொசண்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோமா. நன்றி, வணக்கம்.